பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 13ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். Colossians chapter 2 verses 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனங்களுக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 2 வசனங்கள்ல ஆவியானவர் மிகவும் தெளிவாக அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களா இருக்க வேண்டாம். ஒரு மரம் அதனுடைய வேர் நல்லா ஆழமா இருந்தாதான் அந்த மரமோ ஒரு செடியோ அது என்னன்னா ஸ்ட்ராங்கா நிற்கும். இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு காற்று அழுத்தா உடனே அது சாய்ந்து விடும் இல்லையா. எப்படி அதனோட வேர் ஆழமா இருக்கும் பொழுதுதான் அது அப்படியே நிலைத்து இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம வேர் கொண்டவர்களாக, அப்படின்னா என்னன்னா இன்னும் நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றிலையும் நம்ம ஆளப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். நம்ம இன்னும் அவருக்குள்ள வேர்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள்ல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அவருக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களா இருக்கணும். அப்படின்னா அவருக்குள்ள நம்ம வளர வேண்டும். நல்லா வேறு ஆழமா போக போக தான் அந்த மரம் நல்லா வளரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை இயேசுக்குள்ள நம்ம வேர் கொள்ளதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவருக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும். ஆமென். கிறிஸ்து தான் கண்மலை இல்லையா. அந்த கண்மலையில கட்டப்பட்ட வீடு தான் நிலைத்திருக்கும். பெருவெள்ளம் பெருமலை சொரிந்து காற்று அடித்தாலும் அந்த வீடு இடிந்து போகாம அது நிலைத்திருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா. அப்ப நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னா நம்ம கர்த்தர் மேல நம்ம கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமே. நம்ம எல்லாம் பேதுரு புஸ்தகத்துல பேதுரு சொல்லுவார், நம்ம ஆவிக்கேற்ற மாளிகைகளாக கிறிஸ்து மேல கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆகையினால ஆவிக்கேற்ற பலிகளை நம்ம செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆமே. அப்ப அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமே. அப்ப கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு அப்படின்னா என்னன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் நிருபத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப அவருக்குள்ள நடந்து கொண்டு, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கான்டாக்ட் இல்லையா, நம்முடைய வார்த்தை, நடக்கை எல்லாத்துலயும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். அவர் நடந்தபடியே நம்ம நடக்க வேண்டாம். அவர் நமக்கு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறாங்க, அதை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. வழி இதுவே இல்லை நடன்னு சொல்லியிருக்கிறாங்க வசனம் இல்லையா, எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு இல்லையா, அவரை போல அவர் நம்ம வாழ நம்மளையே ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே வசனம் சொல்வது விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுவீர்களாக. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதிப்பட வேண்டும். ஆமே. மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லி யூதா நிருபத்துல படிக்கிறோம் இல்லையா. விலையேற பெற்ற பொன் அக்கினினால சோதிக்கப்படும். அதிலும் விலையேற பெற்ற விசுவாசம் என்னன்னா நம்ம சோதிக்கப்படும் என்று சொல்லி பேதுரு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம உறுதியாக நிற்க வேண்டும். இல்லைன்னா நம்ம விழுந்து போய் விடுவோம், சத்ரு நம்மளை மேற்கொண்டு விடுவான். நம்ம விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுவீர்களாக என்று சொல்லி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆமே. அப்ப ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, துதி ஸ்தோத்திரங்கள் இல்லையா, சங்கீதங்கள், கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் இல்லையா நம்ம கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி நம்ம ஸ்தோத்திரத்தோடு, துதி பலி ஸ்தோத்திரத்தோடு
இல்லையா? நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதில் நம்ம பெருக வேண்டும். எதில்? நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய எல்லாவற்றிலையும் நம்ம பெருகுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும், நம்ம வளருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்னா, தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா என்னன்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமா கிறிஸ்துக்குள்ள வாசமா இருக்கிறது. அப்ப நம்மளும் என்னன்னா அவருக்குள்ள நம்ம பரிபூர்ணமுடையவர்களா இருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுக் கொடுக்கிற தேவனாப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ள நடந்து கொண்டு அப்பா விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல நாங்க பெருக கர்த்தரை எங்களை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் அப்பா கர்த்தருக்குள்ள நாங்க வளர கனி கொடுக்க அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா நிக்கிறேன்னு சொல்லுகிற நாங்க விழுந்து விடாம எச்சரிக்கையா இருக்க, விசுவாசத்துல நிலைத்து நிக்க உறுதியாக இருக்கிற அந்த கிருபை எங்களை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.